அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் சார்ட்டில் இது 4வது சார்ட்டு. இதில் வந்து நம்ம பட்டியோட அளவுகளையும் ப்ளவுஸு ஸ்லீவோட அளவுகளையும் நம்ம வந்து இதில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் சார்ட் 1, சார்ட் 2, சார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக வந்து போட்டிருக்கோம். இதில் பேக் சைடு இருக்கிற அளவுகள் எல்லாமே 2 வீடியோவாகவும், ஃப்ரண்ட் சைடு உள்ள அளவுகள் 3வது சார்ட்டாகவும் போட்டிருக்கோம். இது அதில் 4வது சார்ட்டு. நிறைய பேர் வந்து சுடிக்கு வந்து இதே மாதிரி சார்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இனி வர வீடியோக்களில் நம்ம சுடிதாருக்கும் என்னென்ன அளவுகள் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ளவுஸ் வந்து இந்த சார்ட்டோட நமக்கு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இதில் உங்களுக்கு எந்த விஷயம் பிரிஞ்சிருக்கு, எந்த விஷயம் புரியலை அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதுக்கான டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு சார்ட் வந்து கொடுத்துருந்தோம். அதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் லென்த்து, மற்றபடி ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட்டு கிராஸுக்கு கப் சைஸ் மார்க் பண்ணக்கூடிய அளவுகள் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பட்டி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டியோட லென்த்து, இந்த பட்டியோட அகலம் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நமக்கு நேரடியாக எடுத்த அளவுகள் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி அளவுகள் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம தோராயமாக தைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மார்பு சுற்றளவுலேருந்து ஒரு 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இடுப்பு சுற்றளவாக, வேஸ்ட் சுற்றளவாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி நம்ம வேஸ்ட் ரவுண்டு எடுக்கும்போது நமக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு பட்டியோட அளவு வந்து நமக்கு கிடச்சிரும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம மெஷர்மெண்ட் அதிகமாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து குறைவாக எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ வேஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 30 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 4ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 7.5 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். 7.5 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே அளவாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 7.5 அப்படிங்கிறத பேக்குக்கு 2 அளவு 7.5 15 இன்ச்சுங்கிறத பேக்குக்கும் 15 இன்ச்சுங்கிறத ஃப்ரண்ட்டுக்கும் எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பேக்கில் அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் குறைவாகவும் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒவ்வொரு இன்ச்சு வந்து பேக்கில் எடுத்திருக்கேன், ஃப்ரண்ட்டில் ஒவ்வொரு இன்ச்சு குறைவாக எடுத்திருக்கேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் வந்து 8.5 இன்ச்சு 17 இன்ச்சு நம்ம பேக்குக்கும், ஃப்ரண்ட்டுக்கு வந்து 6.5 இன்ச்சு 13 இன்ச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுக்கலாம். அப்போ இந்த 13ல் பாதி 6.5 இன்ச்சு வரும். நீங்கள் அதையும் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்டுக்கு பட்டியோட அகலமாக நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே சரிசமமாக 4ஆக பிரிக்கிறீங்களா, இல்லை பேக்குக்கு அதிகமாகவும் ஃப்ரண்ட்டுக்கு குறைவாகவும் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த இடுப்பு சுற்றளவை பேக்குக்கு அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மார்பு சுற்றளவையுமே நீங்கள் ஃப்ரண்ட்டை விட பேக்குக்கு நீங்கள் அதிகமாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸோட சேஃப் அப்படிங்கிறது கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு 1 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும். சிலருக்கு வந்து இதை விட குறைவாகவும் இருக்கலாம், இல்லை இதை விட அதிகமாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இடுப்பு சுற்றளவும் மார்பு சுற்றளவும் ஒரே அளவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் பேக்கில் வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்பு சுற்றளவை பேக்கில் கொஞ்சம் அதிகமாகவும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் குறைவாகவும் எடுக்கும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பேக்கில் நீங்கள் மார்க் பண்ணும்போது மார்பு சுற்றளவு நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு 1 இன்ச்சாவது குறைவாக இருக்கிற மாதிரி இடுப்பு சுற்றளவு பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோடைய சேஃப் உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும். இதெல்லாமே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எப்படி வந்து அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சார்ட்டில் வந்து இந்த பட்டியோட லென்த் அப்படிங்கிறது வேஸ்ட் ரவுண்டு வந்து மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு 4 இன்ச்சு மைனஸ் பண்ணி அதை அப்படியே 4ஆக டிவைட் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் சார்ட்டுக்கு இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இதில் இருந்து உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச்சு முன்ன பின்ன கூட்டி குறைக்கிற மாதிரி இருக்கும், அவரவர உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டியோட ஹைட் வந்து பார்க்கலாம். அந்த பட்டியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஹைட் வைப்போம், சைடில் ஒரு ஹைட் வைப்போம். ஃப்ரண்ட் அப்படிங்கிறது நம்ம ஹூக் பட்டி வந்து மாட்டுவோம் இல்லையா, ஹூக்
பட்டியும் வி பட்டியும் தைக்கக்கூடியது, அது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடியது. அதை தான் நான் வந்து பட்டி ஹைட்டு ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பட்டி ஹைட் சைடு அப்படிங்கிறது சைடில் நம்ம வந்து பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் ஜாயின் பண்ணி சைடில் ஒரு ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, அந்த பக்கம் ஒரு அளவு வந்து நமக்கு பட்டியோட உயரம்ங்கிறது வேணும் இல்லையா, அதை தான் நான் வந்து பட்டியோட ஹைட்டு சைடு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கலாம், இந்த உயரம் வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம நார்மலாகவே நான் வந்து எல்லா வீடியோக்கள்லேயும் சொல்கிறது என்னென்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுக்கோங்க, சைடில் வந்து ஒரு 2.5 இன்ச் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெஷர்மெண்ட் படி தான் நான் இந்த ஃபுல் சார்ட்டுமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எப்படி உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட் அப்படிங்கிறது வராது. இல்லைன்னா எப்படி 3 வரும், எப்படி 2.5 இன்ச் வரும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதை மாற்றலாமா வேணாமாங்கிறதும் உங்களுக்கு வந்து தோணலாம். அதனால் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காமலும் இருக்கும். இப்போ அதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளவுஸ் லென்த் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதாவது ப்ளவுஸோடைய உயரம் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த ப்ளவுஸோடைய உயரத்தை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸோட உயரத்தில் இருந்து இப்போ ஃப்ரண்ட்டு நெக்குக்குன்னு நம்ம ஒரு அளவு கொடுத்துருப்போம். எல்லாமே ரெடி அளவு தான் நான் சொல்கிறது. எல்லாமே தையலுக்கு சேர்க்கக்கூடியது எல்லாமே வேறு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சேர்ப்போம். அதனால் வந்து தையலுக்கான பகுதியை நான் சேர்க்கவே இல்லை, ரெடி அளவு மட்டும்தான். அப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு எவ்வளோ வைக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நெக்குக்கு கீழ் பக்கம் நம்ம ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் வந்து விடுவோம் இல்லையா, கப் சைஸ் வைக்கிற இடத்துல, அது வந்து நம்ம ஃப்ரண்ட் பட்டி ஹைட்டுன்னு ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு அளவுகளுக்கும் எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம சார்ட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு அளவு இருக்கும். அப்போது இந்த நெக்கோடைய அளவையும் இந்த ஃப்ரண்ட் பட்டியோட ஹைட்டையும் நீங்கள் கூட்டிக்கோங்க. இது ரெண்டும் கூட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதோ இதை உங்களுடைய ப்ளவுஸுடைய மொத்த உயரத்துலேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அளவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் பட்டியோட ஹைட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 14 இன்ச்சு வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட உயரம் அப்படின்னா நீங்கள் அந்த இப்போ 40 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நம்ம 14 இன்ச் உயரம்ங்கிறது நம்ம வைப்போம். இதில் இந்த 6.5 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்கோடைய உயரமாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, 4.5 இன்ச் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் பட்டி ஹைட்டாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டும்போது நமக்கு 11 இன்ச்சுங்கிறது கிடைக்கும். இந்த 11 இன்ச்சை இந்த ப்ளவுஸோட லென்த்து 14 இன்ச்சிலேருந்து இந்த 11 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 3 இன்ச்சுங்கிறது கிடைக்கும். அப்போது நமக்கு ப்ளவுஸோட உயரமும் நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இந்த நெக்கு, ஃப்ரண்ட் பட்டி ஹைட்டு, இந்த பட்டியோட ஹைட்டு, இது 3 கூட்டும்போது நமக்கு அந்த ப்ளவுஸுடைய உயரம் நமக்கு வந்தது அப்படின்னா நமக்கு ப்ளவுஸுடைய அமைப்பு நமக்கு சரியாக வந்து இருக்கும். இதில் நீங்கள் பட்டியோடைய உயரத்தை வேணும்னா ஒரு 1/2 இன்ச் நீங்கள் குறைக்கலாம். அது எப்போ குறைக்கணும் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து நீங்கள் நல்ல இறக்கமாக நல்ல லென்த்தாக போடுறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சுங்கிறத குறைக்கலாம். இல்லை சராசரி உயரம்தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த பட்டியோட அளவை குறைக்க தேவையில்லை. நார்மலான உயரத்தை விட பேக்கில் ரொம்ப இறக்கமாக போடுறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த பட்டியோட ஹைட்டுங்கிறத ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் குறைக்கலாம், வைத்தா அழுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி நீங்கள் இந்த 3 இன்ச்சுங்கிறத அப்படியே வந்து வைக்கலாம். அதே மாதிரி சைடில் ஒரு அளவு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த அளவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மெத்தடு தான். இப்போ அதில் எப்படி நெக்கையும் அந்த ஃப்ரண்ட்டோட பட்டி ஹைட்டையும் கூட்டணுமோ அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஹோல் லென்த்துன்னு ஒரு லென்த்து நம்ம வச்சுருப்போம். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே அளவு தான் நம்ம வச்சுருப்போம். பேக் கட் பண்ணிவிட்டு அதே அளவு தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்ணியிருப்போம் இல்லையா. அப்போது நமக்கு ஆர்ம் ஹோல் லென்த்து எவ்வளோங்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு சைடு ஹைட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த அளவையும் இந்த ஆர்ம் ஹோல் லென்த்தையும் நீங்கள் கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மொத்த உயரத்துலேருந்து கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் சைடில் பட்டியுடைய உயரமாக நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ இதே இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு உயரமுள்ள ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம 6 இன்ச்சு வந்து ஆர்ம் ஹோல் லென்த்து வைக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு 5.5 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டும் நம்ம கூட்டும்போது 11.5 இன்ச்சு வந்து வரும். இந்த 14லேருந்து இந்த 11.5 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 2.5 இன்ச்சுங்கிறது கிடைக்கும். இதை வந்து நமக்கு சைடில் பட்டியுடைய ஹைட்டாக நீங்கள் வந்து வைக்கலாம். இதே மாதிரி தான் நான் எல்லா அளவுகளுக்குமே மெஷர் பண்ணி சார்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டுக்குங்கிறது 3, சைடில் வந்து 2.5 இன்ச்சுங்கிறத நீங்கள் கண்ணை மூடிட்டு வைக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் வந்து குறைக்கலாம்னா எதனால் குறைக்கலாங்கிறது சொல்லிட்டேன். அதே மாதிரி சைடில் வந்து நீங்கள் இந்த 2.5 இன்ச்சுக்கு குறைவாக நீங்கள் வந்து வைக்க வேண்டாம். 2.5 இன்ச்சுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும்.
அதே மாதிரி இதை வந்து நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா எப்போ கூட்டணும் அப்படின்னா பேக்கில் வந்து நீங்கள் இறக்குறீங்க. இப்போ இந்த 14 இன்ச்சை விட நீங்கள் பேக்கில் ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ இறக்குறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இந்த 2.5 இன்ச்சுங்கிறத நீங்கள் 3 இன்ச்சு 3.5 இன்ச்சுன்னு நீங்கள் கூட்டிக்கலாம். பேக்கில் எந்த அளவுக்கு நீங்கள் கூட்டுறீங்களோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த பட்டியோடைய சைடில் நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ கூட்டணுன்னா பேக்கில் நீங்கள் ப்ளவுஸோட இறக்கத்தை அதிகப்படுத்தும் போது நீங்கள் எவ்வளோ அதிகப்படுத்துவீங்களோ அதே அளவை இந்த சைடில் இருக்கிற பட்டியோட ஹைட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பட்டியோட ஹைட்டு ஃப்ரண்ட்டுக்கு எப்படி வருது, சைடுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து நீங்கள் எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் அதில் வந்து அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னா சைடில் மட்டும் உங்களுக்கு உயரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு பட்டி வந்து நம்ம வளைவாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் சைடில் 2.5 இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா அதே அளவு நீங்கள் சென்டர்லேயும் எடுக்கலாம். பட் சைடில் வந்து நீங்கள் இப்போ 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அளவுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் சென்டர்லேயும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. சென்டரில் வந்து 2.5 இன்ச்சு அப்படிங்கிறத நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம். அதை 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் குறைக்கலாம். இப்போ சைடில் 2.5 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா சென்டரில் 2.5 வைக்கலாம் அல்லது 2 வைக்கலாம். எது வச்சாலும் சைஸ் வந்து சரியாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 3 அப்படிங்கிறதையும் சைடில் வந்து 2.5 அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஆவரேஜாக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் வந்து எதுவும் மாற்ற வேண்டாம். இதில் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் சைடு பட்டியில் வேணால் உங்களுக்கு கூட்டலாமே ஒழிய குறைக்கக்கூடாது. அதே மாதிரி சென்டரில் வந்து நான் சார்ட்டில் கொடுக்கல. நீங்கள் சென்டருக்கு வந்து 2 இன்ச்சு எல்லாத்துக்குமே கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா இந்த சைடில் 2.5 இன்ச்சுங்கிறதையே நீங்கள் அப்படியே சென்டர்லேயும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். மற்றபடி இந்த 2.5 தவிர நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த சென்டரில் வந்து நீங்கள் 3 இன்ச்சு 3.5 இன்ச்செல்லாம் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஒரு சிலருக்கு மட்டும் ரொம்ப ப்ளவுஸோட ஹைட் அதிகமாக போடுறவங்களுக்கு வேணும்னா அது வந்து கூடலாமே ஒழிய மற்றபடி நார்மலாக எல்லாருக்குமே நீங்கள் சென்டரில் 2.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சுங்கிறது சரியாக வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு பட்டி வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், அந்த லென்த்து வந்து எப்படி வேஸ்ட் ரவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த உயரம் வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஏன் இந்த உயரம் வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு தைக்கும்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் சரியாக மேட்ச் ஆகலை அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரவே வராது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்லீவ் பார்க்கலாம். இந்த ஷார்ட் ஸ்லீவுக்கு நார்மல் உயரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 இன்ச்சில் இருந்து 5.5 இன்ச்சு வரைக்கும் நார்மலாக எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறது நம்ம வந்து வைக்கலாம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப சின்னதாக போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம 3 இன்ச்சு 4 இன்ச்சு அப்படிங்கிறது வைக்கலாம். இல்லை நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு வரைக்கும் கூட நம்ம அந்த உயரத்தை நம்ம வந்து வைக்கலாம். அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இது வந்து வரும். பட் ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறப்ப நீங்கள் 5-5.5 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக நீட்டாக வந்து இருக்கும். இல்லை நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 6.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக போடுறவங்களுக்கு 3 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து வைக்கலாம். இப்போ இந்த 3 இன்ச்சு வைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆர்ம் ஹோலுக்கு வளைவெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த சேஃப் வந்து எடுப்போம் இல்லையா ஸ்லீவுக்கு, அது வந்து நம்ம கரெக்டாக வந்து எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த வளைவே வந்து நம்ம நார்மலாக 3 இன்ச்சு வச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த அடிக்கையில் வந்து உயரம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு வராது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே ஸ்லீவ் ரொம்ப சின்னதாக போடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இல்லை இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சுடிதாருக்கெல்லாம் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அடிக்கையோடைய அளவையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நம்ம இந்த ஆம்ஹோல் வளைவுங்கிறது 3 இன்ச்செல்லாம் வச்சு நம்மளால் கட் பண்ண முடியாது. அது வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். சில பேர் வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டியாகவும் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம 3 இன்ச்சு 4 இன்ச்சும் நம்ம வந்து வைக்கலாம். பட் நார்மல் அப்படிங்கிறப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 இன்ச்சு 5.5 இன்ச் வைக்கலாம். நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்காங்கன்னா 6.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம இந்த ஷார்ட் ஸ்லீவ் அப்படிங்கிறத கொண்டுட்டு வரலாம். மற்றபடி இந்த ஸ்லீவோட உயரங்கிறது அவரவரை விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அதே மாதிரி இந்த ஸ்லீவோட ஓப்பன், அதாவது கையுடைய சுற்றளவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நபருக்கு நபர் வந்து மாறும். ஒரு சிலருக்கு
அளவு கம்மியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அளவு கூட இருக்கலாம். அதனால் இவங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக சொல்லவே முடியாது. அதனால் நீங்கள் இந்த உயரம் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல உள்ள சுற்றளவை நீங்கள் வந்து ஒரு தடவை அளந்து பார்த்துக்கோங்க. அதுபடி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இதில் வந்து ஸ்லீவுடைய சுற்றளவை பற்றி நான் எதுவுமே நான் வந்து சொல்லலை. நீங்கள் உயரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. அந்த இடத்துல இருக்கிற சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி தான் மற்ற ஸ்லீவ்களுக்கும், இப்போ நம்ம ஷார்ட் ஸ்லீவுக்கு எப்படி பார்த்தோமோ இதே மாதிரி நம்ம எல்போ ஸ்லீவுக்கு, 3/4 ஸ்லீவுக்கு, ஃபுல் ஸ்லீவுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்தை நீங்கள் அவங்க ஸ்லீவில் அளந்துக்கோங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு சுற்றளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஸ்லீவுடைய அளவுகள் எப்பயுமே எடுக்கும் பொழுது 4 அளவுகளுமே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாலுமே நமக்கு இந்த 4 அளவுகளுமே தேவைப்படும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அளக்க தேவையில்லை. அதனால் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வராங்க, இல்லை உங்களுக்கே நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய அளவுகள் எல்லா அளவுகளுமே உங்கள் கையில் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எல்போ ஸ்லீவுக்கு அப்படிங்கிறப்போ நீங்கள் 10 இன்ச் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து வைக்கலாம். இதே இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்காங்கன்னா 9 இன்ச் வரலாம். நல்ல ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு 12 இன்ச் வரைக்கும் இந்த எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். அதே மாதிரி 3/4 ஸ்லீவ் அப்படிங்கிறது 13 இன்ச் அப்படிங்கிறது நார்மலாக எல்லாத்துக்குமே நம்ம வந்து வைக்கலாம். இதில் ஒரு சிலருக்கு வந்து 11லேருந்து 16 இன்ச் வரைக்கும், ஒரு சிலருக்கு 16ஐயும் தாண்டலாம். அப்போ நம்ம அளவு எடுக்கும்போது அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவ் அப்படிங்கிறப்ப நமக்கு 20 இன்ச்சுக்கு 20 இன்ச் அல்லது 20 இன்ச்சுக்கு மேலே நமக்கு வந்து வரும். இப்போ இந்த ஸ்லீவ் உடைய அளவுகள் எல்லாமே நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டு வரும் அப்படிங்கிறது நான் தோராயமாக சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் அளவு எடுக்கும்போது அவரவருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்டே சாய்ஸ் வந்து விட்டுருவாங்க, எப்படி தைச்சா நல்லாயிருக்கும், இல்லை இந்த மெட்டீரியலுக்கு எப்படி வச்சா நல்லாயிருக்கும், இல்லை இந்த மெட்டீரியல் அளவை பொறுத்து நீங்கள் வந்து எனக்கு ஸ்லீவ் வந்து ஹைட் வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த அளவுகள் எல்லாமே நீங்கள் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கிளாத் எக்ஸஸாக இருக்கும்போது அவங்க இப்போ ஷார்ட் ஸ்லீவ் சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை கிளாத் எக்ஸஸாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு வந்து எல்போ ஸ்லீவ் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போது நீங்கள் இந்த எல்போ ஸ்லீவ் வரைக்குமே நீங்கள் எல்போ ஸ்லீவுக்கு தனியாக ஒரு அளவும் ஷார்ட் ஸ்லீவுக்கு ஒரு அளவும் நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தான் நம்ம கட் பண்ணும்போது கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ண முடியும். அதனால் எப்பயுமே இந்த அளவுகள் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பட்டியுடைய அகலம், அதோடைய உயரம், அதே மாதிரி ஸ்லீவ் வந்து எந்த மாதிரி என்னென்ன அளவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாமே நான் ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே நான் ஒவ்வொன்றும் டீட்டெயில் சொல்லி தான் நான் இது வரைக்கும் நான் வந்து வீடியோஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இனி வரப்போகிற வீடியோக்கள்லையும் நான் வந்து தேவைப்படுற இடத்துல, அதாவது நம்மளுடைய இந்த சார்ட்டில் இருந்து நமக்கு அளவுகள் கூடுது குறையுது அப்படிங்கிறப்ப நம்ம எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இனி வரக்கூடிய ப்ளவுஸ் வீடியோக்களில் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு, எந்த விஷயம் பிடிக்கலை, எந்த விஷயம் புரிஞ்சிருக்கு, எந்த விஷயம் புரியலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.